ஹனி பட்டர் கார்லிக் சிக்கன் இல்லைங்க. நமக்கு எப்போயுமே சிக்கன்னா பிரியாணி இல்லை குழம்பு தான் அப்படின்னு யோசிக்கிற நமக்கு இப்படி ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணால் எப்போ வாங்கினாலும் கொஞ்சம் சிக்கனையாவது எடுத்து இந்த மாதிரி பண்ணணும்னு நம்ம யோசிப்போம். அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நான் சொன்னேன்னு ஒரே ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதுக்கு 450 கிராம் பிரஸ்ட் பீஸ் எடுத்திருக்கேன். எலும்பே இல்லாத சிக்கன். அதை குட்டி குட்டி துண்டுகளாக வெட்டிட்டு இது மாதிரி ஒரு பவுலில் ஆட் பண்ணி உப்பு, ஒயிட் பெப்பர், சோயா சாஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நல்லா அப்படி பீட் பண்ணி அதையும் அந்த சிக்கனோட ஆட் பண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த மாதிரி முட்டை சிக்கன் எல்லாம் மிக்ஸ் ஆகி வந்ததும் ஒரு கப்பு கார்ன்ஃப்ளவர் 100 கிராம் அளவு கார்ன்ஃப்ளவர் எடுத்து அதையும் உள்ளே போட்டு இந்த மாதிரி நல்லா கோட் பண்ணி வச்சு ஒரு 30 நிமிஷம் ஓரமாக வச்சிடலாங்க. இப்போ சிக்கன் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெயை சூடு பண்ணிட்டு சிக்கன் நல்லா பொரிச்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ குவிஸ் டைம். சரியா, உங்களுக்கு ஒரு கொஸ்டின் கேட்பேன், நீங்கள் கமெண்ட்டில் ஆன்சர் பண்ணுங்கள். இந்த ஹனி கார்லிக் சிக்கன் ரெசிபியை வேர்ல்டு லெவலில் ஃபேமஸ் பண்ண நாடு எது? உங்களுக்கான ஆப்ஷன் சைனா, கனடா, கொரியா, ஜப்பான். மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பார்க்கலாம் யார் கரெக்டான ஆன்சர் சொல்கிறீங்கன்ட்டு. இப்போ ஒரு பவுலில் 4 ஸ்பூன் தேன், சோயா சாஸு, ப்ரௌன் சுகர், சில்லி ஃப்ளேக்ஸு, லைட்டாக உப்பு, சீசேம் ஆயில் எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில் 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டு பட்டர் போட்டு பட்டர் நல்லா மெல்ட் ஆனதும் பூண்டு குட்டி குட்டியாக கட் பண்ண பூண்டை போட்டுட்டு பூண்டு நல்லா ஒரு 2-3 நிமிஷம் இருந்ததும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹனி சாஸ் இருக்கு இல்லையா, அதை ஊற்றி ஒரு 30 செகண்ட் இருக்கட்டும். அடுத்து கார்ன்ஃப்ளவர் கரைச்சி அதை உள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு அது ஒரு நிமிஷம் நல்லா கெட்டியானதும் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க சிக்கனை உள்ளே போட்டு நல்லா கோட் பண்ணி விட்டுட்டு வெள்ளை எள் இருக்கு இல்லையா, அதை தூவி விட்டுட்டு மேலே ஸ்ப்ரிங் ஆனியன் போடணும். அவ்வளோதான். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன மாதிரி இந்த கொஸ்டினோட ஆன்சரை கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மோர் வீடியோஸ்க்கு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.